ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் ட்ரை பண்ணலான்னு ஓடிஜியில் பாப்கார்ன் ட்ரை பண்ணோம். ஆனால் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபயர் ஆகிடுச்சு. என்னென்னா நான் மேலே மூடாமலே வச்சுருந்துருக்கேன். குக்கரில் செய்யும்போது எப்பவுமே மூடிடுவேன். பட் ஆனால் இதில் சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் செஞ்சேன். மூடணுன்ற ஞாபகமே இல்லை. எப்படி ஆயிருக்கு பாருங்கள், ஃபுல்லாகவுமே கருகிடுச்சு. இப்போ கருகுன்றது தெரியாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து வர வர கீழே அந்த கம்பி சூடுகிறது இல்லைங்களா, அந்த இடத்துல விழுது பாருங்கள். கீழே கீழே விழுந்ததில் வந்து அந்த நெருப்பு அதில் பட்டு சூடாகி அந்த சூடு ஃபுல்லாகவே கருகிடுச்சு. பாப்கார்ன் கருகி ப்ளஸ் அந்த மிஷினுமே கருகிடுச்சு ஃபுல்லாக. நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு துணியெல்லாம் வச்சு அணைச்சி எடுத்துட்டேன். இல்லாட்டியுமே ஃபயர் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு வெடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. தயவு செஞ்சு யாரும் ஆனால் பாப்கார்ன்லாம் இதில் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணால் மூடி போட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பார்த்துட்டு பண்ணுங்கள். நான் ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு தான் பண்ணேன், அதுதான் இப்படி ஆயிடுச்சு. நல்லா பாப்கார்ன் பார்த்திங்கன்னா வெடிச்சு வருதுன்னு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே பாருங்கள், ஓடிஜியோட நிலமையை பாருங்கள். தயவு செஞ்சு யாரும் பாப்கார்ன் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள், எல்லாம் கருகி போயிடுச்சு. இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தெரியுதுங்களா? யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணேன், சரி பாப்கார்ன் செய்யலான்னு சொல்லிட்டு. யூடியூப்னால வந்த வேணை தான் இது. ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணலாம் போல இருக்குது, ஆனால் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். பாப்கார்ன் மட்டும் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. பாத்திரத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு கருகி இருக்குங்க. நான் உடனே எல்லாத்தையும் எடுத்து போட்டு மேட் வச்சு எல்லாத்தையும் அமைக்க எடுத்துட்டேன். இல்லாட்டி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்கும். நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ரௌனி, அப்புறம் கேக்கு, பிஸ்கெட் எல்லாமே செஞ்சுருக்கேன். ஆனால் எதுவும் ஆனது கிடையாது. இப்போ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு.